தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் சிபிஐ மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக கூட நீங்க கூட்டணியில இருக்கீங்க. தொடர்ந்து திமுக ஆட்சியில பெண்களுக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தானது தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டிச்சு தற்போது பாஜக மாநில தலைவர் தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விவகாரத்துக்கு எதிர்க்கட்சிகள் பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அண்ணாமலையுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே கட்சி இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கும் அது வந்திருக்கும், மயிலில் வந்திருக்கும், நீங்களும் வெளியிட்டு இருக்கலாம், பார்க்கல. ஒரு சம்பவம் நடந்த உடனேயே அது கண்டிக்கத்தக்க சம்பவம். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சம்பவம் நடக்குமேயானால் அந்த சம்பவத்தை மூடி மறைப்பது, அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமேயானால் அது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதன் மீது போராட்டங்கள் மற்றவைகள்லாம் நடத்தணும். எந்த அரசாங்கமாக தான் நடத்தணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனேயே புகாரை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில அண்ணாமலை நேற்று ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடத்துறாரு. பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசுகிற பொழுதே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அரசியல் நாகரிகம்லாம் நம்ம பார்த்துலாம் பிரயோஜனம் இல்லை, அரசியல் நாகரிகமற்ற முறையில் தான் நடந்து கொள்ளணும், அப்படிதான் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு காரி துப்புறாரு. பிரஸ்ல பகிரங்கமா எல்லா மீடியாவும் இருக்குது, அது நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. அவரு காரி துப்புறாரு. ஆகவே அரசியலில் நாகரிகமே வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்ட நிலையில அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் பூரா அநாகரிகமா தான் இருக்குங்கிறத அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. மற்றவங்க சொல்ல வேண்டியதா அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் நேற்று சொன்னபடி இன்னைக்கு சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க, அது எல்லாரும் ஒளிபரப்புவாங்க. இது மழைக்காலம், குளிர்காலம். இது குளிர்காலத்துல பாதிப்புகள் எதுவும் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? வெயில் காலத்துல ஏப்ரல் மே மாத காலங்கள்ல இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஏற்படுவது உண்டு. அது இப்ப அதை சரி செய்வதற்கு ஆஸ்பத்திரியும் சென்னையில பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குது. ஆனா மழை காலத்துல குளிர்காலத்திலையும் இப்படி ஏற்படும் அப்படிங்கறத நம்ம இப்பதான் பாக்குறோம். அவரு நிறைய படித்தவர், ஐபிஎஸ் படித்த அதிகாரியாக இருந்து பணியாற்றியவர். இப்ப அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல போய் அரசியல் படிக்க போறதா சொல்லி ஒரு 6 மாத காலம் அங்கிருந்து படிச்சுட்டு வந்தாரு. அந்த இதைதான் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதாவது அவர் என்ன விரும்புறாரு, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. நிறைய பேர் சொல்றாங்க ஒரு பக்குவமற்ற நிலையில இருக்கிறாரு, ஒரு மெச்சூரிட்டியே இல்ல. சில பேர் சொல்றாங்க ஒரு அரைவேக்காடு, இப்படிலாம் சொல்றாங்க. நான் அப்படிலாம் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு பரபரப்பா ஒரு மாநில தலைவர் ஒரு பிரச்சனையை அணுகிற பொழுது மிகுந்த பொறுப்புணர்வோடும் அது சொல்வதன் மூலமாக மக்கள் கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு சென்று அதை தீர்க்கக்கூடிய முறையிலேயும் இப்படி விமர்சிப்பது என்பதுதான் வழக்கம். அதற்கு மாறாக தன் பெயர் வர வேண்டும், தன் படம் வர வேண்டும், தன் செய்தி வர வேண்டும் என்பதற்காக பரபரப்புகளான செய்திகளை ஊட்டுவது, பரபரப்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, அரசியல்ல நாகரிகம்லாம் கிடையாது, நாகரிகம்லாம் நான் நம்ம பண்ண மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த நாகரிகம் வேண்டாங்கிற முடிவுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே இந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரு சினிமாவோட காப்பாங்க. இந்த பாஸ்கர் அந்த வேடத்துல அவர் நடிப்பாரு, தலங்கை கட்டி ஆடிக்கிட்டு சவுக்கால அடிச்சுக்கிற மாதிரி. இது ஏற்கனவே குறிப்பிட்ட நபர்கள் இந்த மாதிரி திருவிழா கூட்டங்கள், இந்த மாதிரியான கூட்டங்கள்ல இது மாதிரி சாட்டையால் அடிச்சு அவர்கள் அவருடைய பிழைப்புக்காக காசு வசூல் பண்றதெல்லாம் உண்டு. இவர் சாட்டையால் அடிச்சுக்கிற பொழுது உண்டியில் இண்டியில் வச்சிருந்தாரா என்ன, எல்லாரும் துண்டு பிடிச்சு போட்டதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அரசியல்ல நாகரிகமற்ற செயல். தன்னை வருத்தி கொள்வது அப்படின்னா காந்தியார் தான் நமக்கு கத்துக் கொடுத்தாரு. தன்னை வருத்தி கொண்டு, அது எதற்கு? நாட்டினுடைய விடுதலை போராட்ட காலங்கள்ல வெள்ளையர்களை அகற்ற வேண்டும் என்பதற்கான பெற்ற போராட்டங்கள்ல பல தடவை காலவரட்ட உண்ணாவிரதங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய முறையில நாடு விடுதலை பெறக்கூடிய சூழல்ல வட மாநிலங்கள்ல மிக மோசமான மத கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது அந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவரே விரும்பி சென்றார். அப்படி செல்லுகிற பொழுது காலில் கடந்த செருப்பை கலட்டி எறிந்துவிட்டு வெற்றுக்காலோடு சென்றார். அதுதான் தன்னை வருத்தி கொண்டு அமைதி ஏற்படுத்துவதற்காக, சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்காக
அந்த முயற்சியை காந்தி மேற்கொண்டார். அது வரலாற்றில் அழிக்கப்படாத செய்தி, அது அழிக்க முடியாத செய்தி, இன்றைக்கு வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிற செய்தி. இவர் அந்த மாதிரி நான் இனிமேல் செருப்பை போட்டுக்க மாட்டேன், திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்குற வரையில் செருப்பை போட்டுக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. நல்லது. இந்த மாதிரி எல்லாம் பேசி அவர் போட்டுக்கிற சூவியை தூக்கி காமிக்கிறாரு பிரஸ்ல. காமிச்சு இனிமே நான் போட்டுக்கவே போறதில்ல, கோயிலா நான் போறேன், முருகன் கோயிலுக்கெல்லாம் நான் போறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு. ஒரு அதாவது மிக மலிவான விளம்பரத்தை தேடிக்கொள்ள திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சிக்கிறார். அவர் வகிக்கிற ஒரு பெரிய கட்சி, அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி, என்ன சொல்லணும்னா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி மலிவு அரசியலை தேடுவது நாகரிகம் அல்ல என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு முத்தரசன்.